கம்பிமணி என்ன பேசினாருன்னு பார்த்துட்டு வாங்க. அதில் தான் டாபிக் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். நாங்கள் போவோம்னு கூட பாரதி சொல்லுது. நான் சொல்கிறேங்க, 29 திமுக, அண்ணா திமுக, பிஜேபி எல்லாம் ஒன்றா வருவாங்க சார். எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்கும். திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, கண்டிப்பாக அமமுக, பாமக அவங்கெல்லாம் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாமக இந்த பக்கம் வர முடியாது. ஸோ இந்த கட்சிகள் திமுக, மற்ற கட்சிகளை விடுங்க, திமுக, அதிமுக, பாஜக இணைந்த ஒரு கூட்டணி உருவாகும். அது நடந்தால் ஆச்சரியப்படாது. 88 பூரா குடியரசுத் தலைவர் ஆட்சியில் திமுகவோட இணைஞ்சு செயல்பட்டாங்க. வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர்னு ஒரே மேடையில் அவரோட உட்காந்து பேசினாங்க. அதிமுக வாயிலிருந்து கருணாநிதி தான் வறுமை, கலைஞர்னு வராது. அப்போதான் தெரியுது புது பிளேயர் உள்ளே வந்துட்டாரு. ஏன்னா ஆன்டி டிஎம்கேன்ற தன்னோட ஒரே கொள்கையும் ஒரு கட்சி இழந்ததுன்னா அது எப்படிங்க உயிரோட இருக்க முடியும்? அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நேற்று யூடியூப்ல பத்திரிகையாளர் கம்பிமணி அவர் கூட ஒரு நேர்காணல் அதுமாரி அவர் எல்லா சேனல்லையும் போய் பேட்டி கொடுப்பார்ல, நடுநிலை பத்திரிகையாளர். அவர் தான் உலகத்திலே பெரிய பத்திரிகை நடுநிலை பத்திரிகையாளர். அவர் ஒரு டாப்பிக்கை வச்சு பேசியிருந்தார். என்ன டாபிக்னா, அதிமுக, திமுக, பாஜக கூட்டணி அமைத்து விஜய் எதிர்க்க போகிறார்கள். அதை ஏதோ ஒரு பேப்பரில் பார்த்துட்டு அது ஒரு விவாதமாக எடுத்துன்னு வந்து, அது எப்படி பாஜக அதிமுக எப்படி கூட்டணி அமைக்கலாம், இதெல்லாம் வந்து அடுக்குமா நடக்குமா, வரலாம் திமுகவும் அதிமுகவும் இப்படியாச்சே அப்படியாச்சே, இவங்கெல்லாம் 3 பேருமே செட் ஆகாத கூட்டணி ஆச்சே, இவங்களுக்கு விஜய் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மானாவரே திட்டுறார். அவர் ரேஞ்சுக்கு என்னென்ன திட்ட முடியுமோ அப்படிலாம் திட்டுறார். நான் என்ன சொல்கிறேன், விஜய் எதிர்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டா வேறு வழியே இல்லாத போது இப்போ அதிமுக வந்து திமுகவோட கூட்டணி வச்ச என்ன தப்பு நம்ம கேட்குறோம்ல, அதை என்னதான் தப்பு? அவங்கள திமுகவை அதாவது ஏதோ அப்போ ஏதோ சண்டை போட்டுக்கிட்டாங்க, இப்போ இதெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கு வாய்க்க தகராறு எதுனா இருக்கா? எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற பிரச்சனையை நம்ம கட்சியே உடைக்கிறான் விஜய். அதனால் நம்மளுக்கு எதிரி விஜயாக தான் இருக்கிறா போல தவிர திமுக கட்சியை உடைக்குது. அதனால் ஏற்கனவே அம்மா உணவகம் நிறைய திட்டங்கள் எடப்பாடி ஆராய்ச்சியில் எடுத்துன்னு வந்தாங்க. அவங்க எதனா அது இப்போ அம்மா உணவகங்களை மூடிட்டாங்களா? ஏதோ 1, 2 மூடிட்டாங்கன்னு வச்சுங்க அவங்களோட திட்டங்களில். அதுக்காக ஜெயலலிதா இல்லை, அவங்களும் திமுகவோட இதுலேயே வந்து நிகழ்ச்சிகள்லேயே வந்து ஜெயலலிதா படம், எம்ஜிஆர் படங்கள்லாம் இருக்குது. அதுபோல் இவங்களும் அதே தான் வச்சுருக்காங்க. இவங்க 2 பேர் சேர்ந்தா என்ன பெரிய தப்பு என்ன இருக்குது? இவங்களுக்கு பயம். நான் என்ன சொல்கிறேன், இந்த பத்திரிக்கையாளர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க வந்து இங்கே ஊடகவியலாளர்கள், பத்திரிக்கையாளர்கள் இவங்க யாருமே வந்து 2 விதம் தான். ஒன்று ஏதாவது ஒன்றத்தை சேர்ந்து இருக்கணும். ஏதாவது அவங்க ஒரு கொள்கை சித்தாந்தம் இல்லைன்னா அவங்க கட்சி, அவங்களுடைய தலைவர் ஏதோ ஒன்றத்தை சேர்ந்துருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நடுநிலைன்னு காமிச்சிக்கிறான்ல, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு வந்து சுயநலவாதிகள். அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி யார் நம்மளுக்கு யூஸ் ஆவாங்களோ அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பத்திரிக்கையாளர் இவங்க 2 பேர் தான். இதில் நம்ம கம்பிமணி வந்து ஒரு ஸ்டாண்டு முன்னாடியே எடுத்துருவார். பிஜேபி கம்பிமணி தான்றதெல்லாம் இல்லை, பல பத்திரிக்கையாளர் பிஜேபி எதிர்ப்பு தான், கொள்கை சித்தாந்தம். நீ ஒரு ஸ்டாண்டு எடுத்துக்கிற பிறகு நீ எப்படி பத்திரிக்கையாளராக இருக்க? நீ வந்து எல்லா இடத்துலையும் பாஜக வரக்கூடாது, பாஜக அது ஒரு தீவிரவாத கட்சி, அது ஒரு இந்து மதவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ணுவார். இவர் எப்படி நடுநிலை பத்திரிக்கையாளர்? நடுநிலை பத்திரிக்கையாளர்னா எந்த கட்சியோ எந்த கொள்கையோ எதுவுமே சிந்தாந்தம் அப்படியாப்பட்ட ஒரு ஆள் இங்கே கிடையவே கிடையாது. எல்லாரும் ஏதாவது ஒன்று சார்ந்து தான் இருக்கிறாங்க. இவர் வந்து திட்டுறாரு திமுக, அதிமுக. உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? அவங்க சேர்றாங்க, இப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டே இருப்பீங்க. அவங்ககிட்ட இங்கே மக்கள் அதிகாரம் தான் முக்கியம். அந்த அதிகாரம் கைப்பற்றத்துக்கு எதை ஒன்றா செய்வாங்க. அவங்க சித்தாந்தம் அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஜெயிச்சா தானே எதுவாக இருந்தாலும். அதனால் பாஜகவோ அதிமுகவோ திமுகவோ கூட்டணி சேரக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து சிறுபிள்ளைத்தனம். இப்போ எதிர்க்கவே முடியாது. அடுத்த 10, 20 வருடத்துக்கு விஜய் எல்லாத்தையும் எல்லா கூட்டணி அதிமுகவெல்லாம் உடைக்கிறா போல் எல்லா அந்த திமுகவில் இருக்கிற கூட்டணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உடச்சிட்டு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு நான் சும்மா இருப்பானா என்ன? ஸோ அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்பாங்க. அது ஏற்கனவே அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கலையா? ஏற்கனவே திமுக வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கலையா? இப்போது வச்சுட்டா மட்டும் குத்தம் ஆகிடுமா? அதெல்லாம் சும்மா அரசியலுக்காக எதிர்க்கிற அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து தலைவர்கள் எப்பயுமே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆபத்து வந்து வேறு இடத்து ரூபத்துலேருந்து வரும். ஆனால் இங்கே தொண்டர்கள் இருக்கான் பாருங்க, இவன் தான் கீழே அடிச்சுக்கினே இருப்பான். நம்மளுக்குள்ளே தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், நீயா நானா அப்படின்னு.
தலைவர்கள் யாரும் அடிச்சிக்கிறது இல்லை. இப்போ அவங்களாம் நல்ல வசதியாகவும் கார்லேயும் ஏசி கார்லேயும் நல்லா போய்க்கின்னு அவங்களுக்கு எந்த இப்போ பாத்தியா உன் தலைவர் தோத்துட்டாரு, பாத்தியா உன் இது ஆகிட்டாரு, என் தலைவர் வெற்றி பெற்றார், உன் தலைவர் வெற்றி பெற்று இவனுக்கு கிரவுண்டில் சண்டை போட்டுன்னு இருப்பானுங்க. ஆனால் அங்கே அவங்க ஒத்துமையாக தான் இருப்பாங்க. அவன் நல்லா தான் யார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவனெல்லாம் சம்பாரித்து வச்சுட்டானுங்க. அவனுக்கு 4 தலைமுறைக்கே சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சம்பாரித்து வச்சுட்டாங்க. நம்ம கீழே இருக்கிறவங்க தான் நம்ம அடிச்சின்னு இருக்கிறோம். இது போல் இந்த மாதிரி கம்பிமணி மாதிரி யூடியூப்பில் போயிட்டு பேட்டி நிறைய இது கம்பிமணி ஒரு உதாரணத்துக்கு எடுத்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பத்திரிகையாளர்ன்ற பேரில் எல்லாம் இவங்க முன்னாடியே ஒரு ஸ்டாண்டு எடுத்துருவாங்க. அந்த ஸ்டாண்டில் தான் இவங்க இருப்பாங்க. மனநிலை அதாவது நடுநிலையாக பேசணும். மனசாட்சிக்கு எது தப்புன்னு தோணுதோ அதை பேச கற்றுக்கணும். இல்லை பாஜக நல்லா பிரதமர் மோடி நல்லா செயல்படுறாரு, அந்த சட்டமன்றத்தில் கூட அதை ஒத்துக்கு சட்டமன்றம் நரேந்திர மோடி பேரே ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் ஒருத்தன். எவ்வளோ பெரிய இந்த அநியாயம் பாருங்க. அந்த மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில். நரேந்திர மோடியோட பேர் சட்டமன்றத்தில் ஒழிக்கக்கூடாதுன்னு ஒரு அமைச்சர், ஒரு கூட்டணி கட்சி அமைச்சர் பேசுகிறார். எவ்வளோ இருமாப்பு, எவ்வளோ திமிரு இருக்கும் ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவருடைய ஃபோட்டோவே எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் போன ஆட்சியோ அவங்க ரெண்டு இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சிங்களை 2 பேருமே வைக்கல. இது விஜய் வந்திருக்காரு. ஒரு பாரத பிரதமர் நடுநிலைன்னா என்ன? ஒரு பாரத பிரதமர், அவரோட பிரதமர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எல்லா இடத்துலையும் வைங்க. இந்த எப்படி முதலமைச்சர் ஃபோட்டோ வைக்கிறீங்களோ நரேந்திர மோடியை ஃபோட்டோ வைங்க. அதெல்லாம் செய்ய மாட்டானுங்க. அதுபோல் இந்த கம்பிமணி பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி அமைஞ்சிருமோ, இவங்க எப்படியாவது வெற்றி பெற்றுருவாங்களோ, விஜய் எப்படியோ வந்துட்டாரு, அவனையும் இவங்க மிஞ்சிடுவானுங்க பொழுது. இங்கே ஜெயிக்கணும். யார் கூட கூட்டணி வச்சாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவங்க கூட்டணி வைப்பாங்களோ வைக்க மாட்டாங்களோ. நீங்கள் யார் அதை வைக்கலாமா வேணாமா, இது பெரிய குற்றமாச்சே அப்படின்னு இந்த கம்பிமணி பேசுகிறாரு. உனக்கு என்னப்பா அவர் சொல்கிறார், சித்தாந்த அடிப்படையில் செயல்படுற ஒன்று பிஜேபி, ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சியா இவங்க கூட. ஏம்பா நான் என்ன சொல்கிறேன், கம்யூனிஸ்ட்டு கத்தி நீ பேசுகிறிய, கம்யூனிஸ்ட்டுக்காரன் இந்த பக்கம் அந்த பக்கம் போக மாட்டானா? இல்லை போனதே இல்லையா? அவன் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவன் உட்காந்துன்னு இருக்கான். இங்கே ஒரு பக்கம் கூட்டணி, அங்கே ஒரு பக்கம் எதிர்ப்பு அப்படின்னு உட்காந்துக்கிறான். அவர் ஒரு நல்ல கட்சி மாதிரி கம்பிமணி பேசுவார். அங்கே எவன் ஒழுக்கமாக இருக்கிறான், எவன் கம்யூனிஸ்ட்டில் அப்படியே காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போகிறவனா? எல்லாம் ஏசி காரில் தான் போயின்னு இருக்கான். அதுபோல் இதில் சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் எதிர் துருவங்களில் நின்று போட்டி போட்டாங்க. உடனடியாக அடுத்த ரிசல்ட் வந்த ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 பேரும் கூட்டணியான்றது டக்குன்னு மக்களை கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கும். இவங்க போக போக மெதுவாக இப்போது ஆர்எஸ் பாரதி அறிவாலயத்துலேருந்து பேசுகிறாரு. என்ன தப்பு, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாருன்னா, அடுத்தது இது கூட்டணி உருவாகம் தான் அப்படின்றதுக்காக சும்மா அப்படி பரப்பி விடுவாங்க மக்கள் மத்தியில். அப்படி கொஞ்சம் மெதுவாக அவங்களும் மைண்ட் செட் ஆகணும்ல. சரி ஓகே பரவாயில்ல, இருந்தால் என்ன தப்பு, நம்ம ஜெயிக்கணுமே, இவன் தான் மொத்த கூட்டணி அவங்க கூட போயிட்டான்ல அப்படின்னு அவங்க ஜெயிக்கணுமன்றதுக்காக அவங்க மக்கள் தொண்டர்களை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இது முதல் ஸ்டெப் தான். இது நம்மளை கேட்டிங்கன்னா இது ரைட்டா தப்பான்ற அந்த இதுக்கு நான் வரல. இது எது வேணாலும் நடக்கும், அதுதான் நம்ம சொல்ல வர்றது. இப்போது இவங்க 2 பேரும் கூட்டணி இப்போதுலேருந்தே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க மக்கள் மத்தியில். ஒரு 3 பேர் இப்போது ஜெயிக்கணும், இந்த இடத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சே தீருவாங்க. யாராக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அதை தான் நடக்கும். இங்கே மட்டும் இல்லை, எப்படியேற்பட்ட கட்சியெலாம் என்ன சொல்கிறது, கூட இருந்தவங்களாம் இப்போ அண்ணாமலையை கூட போயிட்டாருன்னே வச்சிங்களேன். கட்சியில் இருந்தவர் தான் போயிட்டாரு, ஐயோ இவர் போயிட்டாரு. அதெல்லாம் கொஞ்ச நாள் பேச்சு டாக்கெலாம் இருக்கும். எப்பேற்பட்ட கட்சிகள்லாம் மாறி எல்லாம் எப்படியோ போயிருக்குது. காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்ச கட்சிகள் திருப்பி சண்டை போட்டுப்பான், திருப்பி கூட ஓவிப்பான். இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே மட்டும்தான் ஐயோ அதிமுக கூட்டணியா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக, அது என்றைக்காக இருந்தாலும் ஆகும். நாங்களாம் 4 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கிறோம், அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேரும்னு. நானே 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கிறேன். அதனால் எந்த கூட்டணியாக இருந்தாலும் ஒன்று காங்கிரஸும் பிஜேபியும் தான் சேராது, கம்யூனிஸ்ட்டும் தான் சேராது. அதாவது தேசிய கட்சிகளில் மிச்சம் இங்கே இருக்கிற எல்லாருமே எல்லா கட்சி கூட நேற்றும் வச்சுருப்பாங்க, இன்றைக்கும் வைப்பாங்க, நாளைக்கும் வைப்பாங்க. பேசுறது மட்டும்தான் அப்படி.
அதனால் இதில் வந்து மக்களோட அந்த அதிகாரம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு போட்டி. நம்ம தோத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஜெயிக்கிறதுக்கு என்ன உத்தியோ அதை எல்லாரும் செய்வாங்க, எல்லா கட்சியும் செய்யும். அதனால் நம்ம இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த கம்மிமணி ஆட்கள்லாம் வந்து அதை அப்படியே பெருசு பண்ண பார்ப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஐயோ இவங்க 2 பேரும் எப்படி கூட்டணி வைக்கலாம், அவங்க கொள்கை என்ன, ரெண்டும் ஒரே கொள்கை தான். என்ன கொள்கை, பெரிய 2 பேருமே ஊழல் பண்ணவங்க தான், 2 பேருமே எல்லாத்தையும் சம்பாதிக்கிறவங்க தான், ஏற்கனவே 2 பேரும் ஆட்சி பண்ணவங்க தான், அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இதில் இருக்கிறவன் தான் அதில் இருக்கிறான், அதில் இருக்கிறவன் தான் இதில் இருக்கிறான். அதனால் இப்போ பயப்பட வேண்டியது டிவிக்கே வந்து ஒரு கத்துக்குட்டி. அது வந்து எப்படி விஜயகாந்த் வந்து எதிர்கட்சியாக வந்து திமுக எதிர்கட்சி வரக்கூடாது செஞ்சாங்களோ ஒரு டைமில், அப்புறம் விஜயகாந்த் கட்சி காணாமல் போயிடுச்சு. அதுபோல் இன்றைக்கி டிவிக்கே இருக்கும். இதை இப்படியே வளர விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் இதோட கால்குலேஷன்லாம் முன்னாடியே பண்ணிடுவாங்க. இதை இப்படி போகிறான், கம்யூனிஸ்ட் இருக்கான், விசிகாரன், முஸ்லீமுக்கு மொத்தம் இந்த பக்கம் போகிறான், நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான், இனிமேல் நமக்கு இங்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது நடுப்பரை வந்து சரி அடுத்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்னவோ அந்த உத்தியை எல்லாரும் செய்வான். அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம்ம தொண்டர்கள் நம்ம வந்து எது வேணாலும் நடக்கும்ன்றத மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அரசியலை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்ம சொல்ல வருது. நம்ம யாரும் அடிச்சிக்க கூடாது. அவங்க அது கட்சி அதெல்லாம் நடந்து போயிட்டே இருக்கும். நம்மளுக்குள்ள வாக்குவாதம், வீண் வாக்குவாதம், நீங்கள் எது இருக்கிறீங்க சித்தாந்தம் அதை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுமே தவிர, இப்போ அதாவது ஒருத்தன் கட்சியை வளர்க்குறதுக்கு போய் மக்கள்கிட்ட சர்வீஸ் பண்ணுவானாம். அவனை போய் அதெல்லாம் நீ வராத, அதெல்லாம் நீ போதும், உள்ளே வராத அப்படின்னு தடுப்பானாம். முதல்ல நீங்கள் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கடான்னா அதை செய்ய மாட்டானுங்க. அடுத்தவனு வந்தவனை அவன் வந்துடக்கூடாது, இவன் வந்துடக்கூடாது அப்படின்னு அதை யார் சொல்கிறதுனா நம்ம திருமாவளவன் அவர்கள் தான் சொல்லுவார். ஏன்னா அவர் எப்பயுமே வந்து இது அண்ணாமலை டீமு, இது வந்துடக்கூடாது, இது வந்து இது பிஜேபியோட பி டீம், இதேமாரி தான் நம்ம ஜோசப் விஜய் சொன்னாங்க பி டீம். இவங்களுக்கு பிடிக்கலன்னா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்போம். அந்த கருத்தெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதே அவசியமே கிடையாது. அவனுக்கோட வழி அவனுக்கு தெரியும். ஒரு சும்மா வந்து அவன் வந்துடக்கூடாது, இவன் வந்துடக்கூடாது, மக்களுக்கு எதாவது செய்யான்னா அது எதுவுமே கிடையாதுங்க. அதை விட்டுட்டு இவன் வந்துடக்கூடாது, அவன் வந்துடக்கூடாது, இது அரசியல். போய் உங்களுக்கு மக்களுக்கு யார் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு போய் சர்வீஸ் பண்ணணும். அந்த சர்வீஸ் பண்ணுறவன் ஒருத்தனையும் அடிமட்டத்தில் காணும். எல்லாம் இந்த கட்சியா அந்த கட்சியா, இவன் இந்த கட்சி வந்தால் இவன் கூட சேர்ந்து நம்மளுக்கு எதனா ஆதாயம் கிடைக்குமா அப்படின்ற 90% சுயநலவாதிகள் தான் இங்கே இருக்கிறாங்க. மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். எது ஒன்றாலும் நடக்கும், நம்மளுக்குள்ளே இருக்குது சண்டை. நன்றி, வணக்கம்.